எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா புகழும் இறைவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஏலப்பா வணக்கம்ப்பா, ஸோ ஹாப்பி டு சி யூ. அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெஸ் தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க, எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க ப்ரெஸ்ஸுக்காரன் தெய்வம் சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்க போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனா கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க அக்யூஸ் படத்துல இருந்து நீங்க ஃபுல் வேர்ல்டு வைட் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ சோ மச். போன வாட்டி நான் பிரஸ்ல நம்ம பேசுறது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ சோ மச். வி தாட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசா இருக்கு, உதய் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம். கை தட்டுங்க, ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்க உட்கார்ந்து அது ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே we are here because of that word. உதய் ப்ரோ, நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பாக்குறது அழகா மட்டும் இல்ல, நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து போன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவருதான் வந்து பிரபாகர் சார் அவர் சூப்பர் நடிச்சிருக்கு. நரேன் சார் வந்து பயங்கர ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லா சார் மேடம் எல்லாருக்கும் வந்து செந்தில் சார் அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்க ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஹைலைட் யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ், பட் தேங்க்யூ சோ மச். இந்த படம் அக்யூஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான். ஒன்ஸ் அ லேடி, ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து பிரெக்னெண்டா அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பி ஸ்கேனிங் போவாங்க. 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து எதுனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துட்டே இருப்பாங்க, எப்போ லேபர் போவாங்க. லேபர் போயிருந்துமே டாக்டர் சொல்லுவாங்க, ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. She will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க. She will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்துமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேல வைக்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பால் குடிக்கும். அந்த தாய்க்கு வந்து அந்த 9 month ஜெர்னி பேனை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். இன்னைக்கு நாங்க வந்து எப்ப ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாசர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் அதை டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜெர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு 3 weeks போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்க உங்க அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனா அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்டா ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோ போட்டேன், ப்ரோ காட் இஸ் ஸோ குட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பன்னீர் சார் இங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, அடுத்த படம் பண்றீங்க, பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உதய் சார் தான் அவரு இங்க இல்லையே, இவர்தான் இங்க இருக்கிறாரு. சோ நான் மெசேஜ் போட்டு சொன்னேன், ஐயா அந்த படம் நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், அதே எங்களுக்கு அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தோட அந்த பிரஸ் மீட் வைக்கிறோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அக்யூஸ் ஃபிலிம் சக்சஸ். தேங்க்யூ. பூமி தாய் முத்தமிட்டு சொன்னாலாம், நீ 9 முறை எழுந்து கொண்டானே என்று. இந்த வரி உதயா அவர்களுக்கு முக்கியமா பொருந்தும். ஏஎல் அழகப்பனப்பா பெரிய ப்ரொடியூசர், சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டம் நடிகர் விவேக் அவர்களுக்கு அவர் தயாரித்த திருநெல்வேலி என்கின்ற படத்தின் வாயிலாகத்தான் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் அப்பா அழகப்பன் அவர்களுக்குத்தான் அந்த பெருமை. உதயா அவர்களுடைய வழி, போராட்டம், அவமானம், ஏற்றம், இரக்கம், சூழ்ச்சி, கண்ணி எல்லாத்தையும் தாண்டி
ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த படத்திலே அவர் உருவெடுத்திருக்கிறார். அசாத்திய நடிப்பால் தமிழ் சினிமாவிலே ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக அவர் வந்திருப்பது உள்ளபடியே ஆயிரம் ஆயிரம் மலை மேகங்கள் ஒன்று கூடி இந்த மண்ணில் மலையாய் பொழிகிற பொழுது இந்த மண் எப்படி வசந்தம் அடைவாளோ, இந்த மண் எப்படி பெருமை கொள்வாளோ, அப்படியே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதயா அவர்களை நினைத்து. அவருடைய படம் தொடர்ந்து நிறைய வரணும். எனக்கு ஒரு 14 வருஷமா அவரோட நான் பயணம். அவருடைய பூவா தலையா, அதுக்கடுத்து உத்தரவு மகாராஜா. நான் உடலமைப்பில் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், அல்லது இந்த படத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்படின்ற கனவு. ஒரு பெரிய ஹீரோக்கு கதையை சொல்லிட்டு ஒரு இயக்குனராக காத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையிலே அவரு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதுல ஒரு பஸ் ஃபைட்டு, நான் இடையில தான் கம்பெனிக்கு போனேன். இதுல பெருசா ஒண்ணும் இல்லை கூட. இந்த பில்லாரிட்டி அப்படின்னு ஒரு கேங் இருக்கு, அது ஒரு 8 பேர் இருப்பாங்க. அதுல வேணா நீ பண்ண அப்படின்னாங்க. எதுவா இருக்கட்டும் ஜி, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ் ஃபைட் கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேல அவங்க ஷூட் பண்ணாங்க. அதுல அந்த டிரைவரை கத்திய வச்சு நான் தான் லாக் பண்ணி நிப்பாட்டணும். அதான் என்னுடைய கேரக்டர். இந்த ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். உதயா வித்தியாசமா ஒரு விஜய்க்கு ஒரு விஷாலுக்கு எப்படி ஃபைட் கம்போசிஷன் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி கையில லாக் பண்ணிட்டு ஃபைட் பண்றது ரொம்ப சிரமம். இத்தனைக்கும் ஒரு 10க்கு 10 ஒரு பஸ்ஸோட லிமிட்ட பாத்துக்கோங்க, அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த 10 நாளும் என்னைய வர வச்சு சும்மானாலும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டாருங்க. அது என்னன்னா, இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறோம். இப்படி ஒரு மேடை நான் ஆயிரக்கணக்கான மேடையை பார்த்துட்டேன், பொலிட்டிக்கல் ரீதியா எல்லாத்தையும். ஆனால் அதுல இல்லாத ஒரு சந்தோஷம், அதுல இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அதுல இல்லாத ஒரு பூரிப்பு இந்த அக்யூஸ் படத்துல எனக்கு மனம் நிறைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு கட்சியில, தமிழக வாழ்வுரிமை கட்சியில கலை இலக்கிய அணி மாநில செயலாளராக நேத்து எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மேடையை அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதன் மூலமா இந்த கலை இலக்கிய அணி மூலமா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கோ அல்லது சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ என்னுடைய கட்சியும் நானும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அந்த உறுதுணையை என் அன்பிற்குரிய அண்ணன் உதயா அவர்களுக்கும் நிச்சயமாக நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். முதல் படம் வெற்றியை கொடுப்பேன், 2வது படத்துல அதே உதயாவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன். இல்ல ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் நான் நடிக்க வச்சு அளவு பார்ப்பேன். அது வரைக்கும் இந்த இறைவனும் இயற்கையும் எனக்கு நீடி ஆகிலை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த படத்தை இவ்வளவு நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சிறப்பா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரியலி ஐம் ஹார்ட்லி தேங்க் டு எவ்ரிவன். உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சார், முருகநாயகம் சார், இசையமைப்பாளர் அருமாறன் மற்றும் இங்க வேலை பார்த்த எல்லாருக்கும். இன்னொரு விஷயத்த அவர் ஆங்கிலத்தில் ஒண்ணு சொல்லுவாங்க, வேர் ஆர் யூ ஸ்டார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் வென் யூ ஃபினிஷ் இட் அப்படிம்பாங்க. ஒரு காரியத்தை நீ எங்க இருந்து ஆரம்பிக்கிற அப்படின்றது முக்கியம் இல்ல, அதை நீ எப்படி முடிக்கிற அப்படின்றதான் முக்கியம். அந்த வகையில இந்த படத்தை ரொம்ப சிறப்பா ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஊடகத்தினுடைய எதிர்த்திற்குள் உள்ள உடச்சு சொல்லிட்டு போன நிகில் முருகன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உதயாஜி உங்களுடைய காலம் பொற்காலம், அப்பா அம்மாவோட பிளஸிங், இறைவனோட பிளஸிங் உங்களுக்கு இருக்கும். இதுல அசாத்தியமான ஒரு திறமையில நடிச்சிருக்கீங்க. நிறைய பேசணும், வரணும்னு 1 நிமிஷம் சொல்லிட்டேங்க, 3 நிமிஷம் சொல்லிட்டேன். 4 நிமிஷத்துக்கு நான் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்யூஸ்ட் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க மட்டும்தான். எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு 3வது வாரம் ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பா உங்களால மட்டும்தான் முடியும். சோ இந்த நல்ல தருணத்துல உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆரம்பிச்சு பிரஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கறத என்னால சொல்ல முடியல. ஏன்னா இந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கு, அதனால இதை பத்தி எதுவுமே நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ என்ன நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸ்ல பார்த்து உங்களால முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் அவர் என்ன மனசுல வச்சுட்டு என்ன கூப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு,
வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஈஸியா வந்து கிடைக்கல, பட் இவர் வந்து எனக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. அதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய திறமையான ஆர்டிஸ்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்க வந்து நிறைய படங்கள் நீங்க நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், எல்லாமே நீங்க பண்ணணும். உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எல்லாமே வெற்றியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டைரக்டர், அவர் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் மீட்ல நானும் உட்கார்ந்துருக்கேன், ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய டைரக்டர் தான். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சூப்பரா வந்து சாங் போட்டிருந்தாரு, என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டிஓபி, எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்க வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன் கடவுள் கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா நிக்கில் சார், அவருக்கு இந்த மேலையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட அறிமுகமாறேன். வெரி டவுன் டு எர்த் பர்சன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தன்மையா பேசின ஒரு பர்சன். இவருடைய கான்டாக்ட் கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.